வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மொத்தம் S25 அல்ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இதுக்கப்புறம் வேல்யூ ஃபார் மணி ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு டேக்கோட இதுதான் சுத்தம். இவந்தோ 80,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு சிலர் S24 அல்ட்ரா மேலே கிரேசியாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து இவங்கிட்ட வருவாங்கன்னு தோணுது. இவனை கொஞ்சம் தொலைச்சிருக்கலாம் போல இருக்குது. கேமரா பம்புக்குள்ளே மண்ணாக இருக்குது. அது எப்பயுமே அப்படி தான் ஆகும். பட் நல்ல அற்புதமான ஒரு டிவைஸுங்க. செம்ம வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை நான் கையில் எடுக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் 4A Pro கையில் எடுத்து பார்த்தேன். அதுக்கு இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட்ல ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பேன். ஆமாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, வெயிட்டும் கம்மியாக இருக்குது, ஆனால் கையில் பிடிக்கும்போது இது ப்ரீமியம் ஃபோனு தெரியுதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ S25 அல்ட்ரா ஒரு அற்புதமான டிவைஸு, பயங்கரமான படைப்பு, லாஸ்ட் டைட்டானியம் கை. அல்ட்ரா கிரேஸுங்கிறது நம்ம சேனலில் நான் வந்த புதுசில் ஆண்டவர் S23 அல்ட்ரா வச்சுருந்தாங்க. அப்போவே சிவா ப்ரோட்ட கேட்டிருந்தேன், ஆண்டவரே சேல் ரிவீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. சரின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இது அன்ஃபார்ச்சுனேட்லி கௌதம் ப்ரோக்கிட்ட தான் கிடச்சிது. 80K செகண்ட்ஸில் வாங்கினது தான். 80K அந்த ரேஞ்சில் கிடச்சிது. ஓகே, அது வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், 512GB 512GB ஏன்னா 256 தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். நமக்கு 512, அதாவது இப்போயுமே செகண்ட்ஸில் மார்க்கெட்டில் 256 தான் உங்களுக்கு 80Kல கிடைக்குது. சில சமயங்களில் கண்டிஷன் கொஞ்சம் வாரண்டி இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, புதுசாக இல்லை, யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது 512 கிடைக்கும். ஆமாம். பட் இது உங்களுக்கு பலன் புது ஃபோனாக கிடைச்சது. புதுசு தான். ஆல்மோஸ்ட் எனக்கு 1 month கேர் ப்ளஸோட தான் டிவைஸ் என்கிட்ட வந்தது. நல்லா தான் இருக்கான். இவனை குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்ணு கூட நான் இருக்கேன்னு ஒரு சில டைம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் கொஞ்சம் தம்ப்நெயிலுக்கெலாம் இதில் ட்ரா பண்ணி அந்த ட்ராவை நம்ம வரைகிறோம்ல, அதை எனக்கு இமேஜாக மாற்றி கொடுன்னு ஜெமினிகிட்ட சொல்லலாம் பண்ணி கொடுக்கும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே ஆண்டவர் சொல்கிற மாதிரி இந்த பெண்ணு தண்டம் இல்லை, இதுக்குன்னு ஒரு யூஸ் கேஸ் நம்ம கொண்டு அது நல்லா இருக்குது. எனக்கு நிஜமாக இந்த பெண்ணோட யூஸ் கேஸ் எனக்கு ஓகே பிடிச்சிருக்கு. ஆனால் S24 அல்ட்ரா யூசர்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்களே, இந்த கேமரா ஷட்டராக யூஸ் பண்ணிக்கலான்னு. அது இதில் இல்லை. பட் ஆனால் எனக்கு அந்த பர்பஸ் இல்லை. நான் இல்லைங்கிறத உங்களுக்கு சொல்கிறேனே தவிர எனக்கு அந்த பர்பஸ் இல்லை. ஆனால் சாம்சங்கில் ஒன்று பண்ண முடியும், சீஸ் ஷட்டரு, வேவ் ஷட்டர்லாம். ஆமாம், அதெல்லாம் இருக்கும். இவனை குறை சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே பிகினிங்லேயே கொஞ்சம் கான்ஸ் வேணால் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஃபோன் பற்றி ப்ரோஸ் தாங்க நிறையா இருக்கும். அதெல்லாம் ஒரு வருஷமாக இதுதான். அதுவும் அது மட்டும் இல்லாமல் இப்போ 80K இதுக்கப்புறம் 256 விற்கிதுன்னு வைப்போம். அப்படி விற்கும்போது ஒரு அல்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இது ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டாக தான் வரும். சரி, ஃபர்ஸ்ட் கான்ஸ் சொல்லு. ஏன்னா இதுக்கு ப்ரோ பஞ்சமே இல்லை. ஒரு வருஷமாக ப்ரோவாக தான் போட்டு ஊட்டிருப்போம் எல்லாருமே. அதனால கான்ஸ் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நான் யூஸ் பண்ணது என்னன்னா, இதுக்கு முன்னாடி Xiaomi 13 Pro யூஸ் பண்ணேன், என்னோட ஓன் டிவைஸாக. அதுக்கப்புறம் நான் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா இதுக்குள்ளே செட்டில் ஆயிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுமே என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு கையில் பாக்ஸி ஃபீல். ஆமாம், அது எனக்கு கொஞ்சம் அனாயிங்காக தான் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் அனாயிங்காக இருந்துச்சு. ஏன்னா கேஸ் இல்லாமல் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் மோஸ்ட்லி கேஸ் போட்டுருவேன். அதனால எனக்கு பஞ்சாயத்து இல்லை. ஆனால் சொல்லிடுறேன், அது கொஞ்சம் ஷார்ப்பி ஃபீல் இருந்துச்சு. நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும். அடுத்த கான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, 3X. அந்த கேமரா எனக்கு அந்த 3X தேவையில்லையோன்னு தோணுது. நான் வீடியோ எடுத்தாங்க அவங்கள. இப்போ நம்ம அது என்ன வீடியோ எடுத்தோம், Xiaomi 17 vs Oppo Find X9 ஒரு வீடியோ எடுத்துப்போம் பாருங்க. 2Xல எடுத்தியோ? அதில் 2X தான் போனேன். ஏன்னா 3Xல டீட்டெயிலிங்குமே மிஸ் ஆகுது. ஆமாம், சென்சார் அன்னைக்கு சாயங்காலம் வேற எடுத்தோம். சாயங்காலம் வேற கொஞ்சம் அப்படியே சன்செட் ஆகிற டைமு. டீட்டெயிலிங்காக அது இல்லை. நான் 2X போய்கிட்டா அந்த ப்ரைமரியாக எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நான் அந்த 3X ஏன்டா அது கொடுத்தீங்க? 3X 10 MP. ஆமாம், 10 12 கரெக்ட் தான். அது தெரில. சரி, டே டைமில் எப்படி, சரி நீ லோ லைட்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிடுறான்னா, அது இல்லவே இல்லை. லோ லைட்டில் அவன் என்ன பண்ணுறானே தெரில. லோ லைட்டில் 3X மூடி வச்சிடுறான். நான் ப்ரைமரிலேயே உனக்கு மாஸ் பண்ணுற மாதிரின்னு ப்ரைமரியில் தான் ரன் ஆகுது. அந்த 3X எனக்கு மீனிங்ஃபுல்லாக தெரியல. எனக்கு தெரியல, மேபி அதில் வேறு எதாவது யூஸ் கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது தெரியுமா? இது 3Xலையா? டே டைமில் போர்ட்ரேட்டுக்கு வேணா எட்ஜுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணும். 5Xக்கு ஒரு அடிஷ்னல் டேட்டா கொடுக்கலாம், அவ்வளோதான். 5X டெடிகேட்டட் போர்ட்ரேட். நான் அதுதான் சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னென்னா, நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் 5Xல எடுத்தேன். ஆமாம், 5Xல வர ரிசல்ட்டு செம்மங்க, தாறுமாறாக இருக்குது. எனக்கு ஈக்குவல் டு ப்ரைமரி மாதிரி 5Xோட அவுட்புட் இருக்குது. நான் நிஜமாகவே 5Xல எடுக்கிற சாம்பிள்ஸ் எனக்கு வேறு லெவல். அதில் எஜ் டிரெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஹேரோட டீட்டெயில் முதற்கொண்டுமே 5Xல எனக்கு கிடைக்குது. அது எனக்கு மொரார்லஸ் ப்ரைமரி மாதிரி தான் 5X. 3X எனக்கு சுத்தமாக எனக்கு எதுக்குன்னே தெரியலங்க. அது ஒரு யூஸ்லெஸ். அந்த ரியர் 3Xோட ஃப்ரண்ட் கேமரா நல்லா வேலை செய்யும். அதுதான் ஒரு ஃபேக்ட். அது நிஜமாகவே சோகம் தாங்க. எனக்கு அந்த 3X இது அல்ட்ரா ஃபோனு, அதனால் பின்னாடி கொஞ்சம் ஒரு கேமரா ரவுண்டு வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி தான் இருக்குது.
உனக்கு இப்போ குட் லாக்ல வந்து 8.5ல போட்டு கார்த்தி வச்சு விளையாண்டு தீட்டுறான். 8.5 அப்டேட்டும் வந்துருச்சுங்க. என்னென்னமோ பண்ணி போட்டு பழந்துகிட்டு இருக்கான். குட் லாக்ல இப்போ புதுசா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் மாத்திடுறான், எல்லா கஸ்டமைசேஷன் எல்லாம். ஏன்னா டே டு டே நான் வந்து டிவைஸோட இன்டராக்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அந்த இன்டராக்ஷனை எனக்கு யார் நல்லா கொடுக்குறா அப்படின்னும் போது அந்த இடத்துல எனக்கு ஒரு சில ஃபிளெக்சிபிலிட்டி யாராவது கொடுக்குறாங்கன்னும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க, இவன் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு செம ஃபாஸ்ட்டாக. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் டாக்குமெண்ட்டாக பண்ணியிருப்போம். எனக்கு வந்து இந்த மாதிரி அல்ட்ராசோனிக் ஸ்லோவாக இருக்க ஆண்டவர் F8 அல்ட்ரா யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நீ அந்த அனிமேஷன் இதை ஆஃப் பண்ணு, உனக்கு நல்லா இருக்கும்னு. அனிமேஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இவனும் பங்கமாக இருக்கான். என்ன பண்ணுறான், அந்த அனிமேஷன் காட்டுறதுக்காக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்களும் யாராவது ஃபேஸ் பண்ணி கொடுமை என்னன்னா ஆப்டிக் ஜூமர் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதுவுமே ஃபாஸ்ட் தான், அதுலயும் இது அனிமேஷன் தான் இருக்கும். அது நீ தூக்கி விட்டானா அதுலயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதான ஆப்டிகல் கிடையாது, இதுதான். இது வந்து அல்ட்ராசோனிக் தான். அந்த அனிமேஷன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சும்மா இப்படி வைக்கிறாங்க, அவ்வளோதாங்க, டக்குன்னு வந்துடும். எனக்கு என்னன்னா, நான் சைடு ஃப்ரேமை தொட்டு பார்க்குறேன், டைட்டானியம் பிரஷ்டு மெட்டல் ஃபீலை கொடுத்துருக்கான். சரியா, சூப்பராக இருக்குது. வால்யூம் ராக்கர், பவர் பட்டனோட கிளிக்கினஸ் கேட்குது நல்லா. ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோனும் இருக்குது, ஆண்டனா கட் அவுட் இருக்குது. லெஃப்ட் சைடு செம க்ளீனு, ஆண்டனா கட் அவுட் மட்டும்தான். எனக்கு வந்துட்டு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ரொம்ப மினிமலான ஒரு டிசைன்ரா, ஆனால் செம்ம எக்ஸிக்யூஷன். நிஜமா அதே தான், செம்மையாக இருக்குது. எங்க ஸ்பீக்கரோட பொசிஷன் ஒரு டைம்ல இங்க இருக்கும் நிறைய போன்ல, இப்போ கூட பிக்சல்ல கூட இந்த சைடு தான் இருக்கும். அழகா ஸ்பீக்கரோட பொசிஷனையே ஆக்சுவலா ரீமேப் பண்ணிருக்கான் வேற சைடு. இது நீங்க S24 அல்ட்ரால பார்க்கும்போது நீங்க பாத்துருப்பீங்க, காமனா நிறைய டிவைஸ் இங்கிட்டு தான் இருக்கும். ஆமா, அப்புறம் இந்த ஸ்லிட்டே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கான். இப்போ அந்த ஸ்லிட்டோட ஃபினிஷட் S25 அல்ட்ரால நல்லா இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே உங்களுக்கு S Pen இருக்க போகுது, அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி போர்ட்டு, இதோட அந்த அலைன்மெண்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது என்ன கேட்டா. இதையும் ஒரு சிலர் பார்ப்பாங்க, OCD மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அந்த அலைன்மெண்ட்டு ஓவராலாக பார்க்கறதுக்கு இந்த ஃபினிஷில் சொல்கிறேன், இந்த மேட் பிளாக் மாதிரியான ஒரு ஃபினிஷில் வந்து ஒரு மாதிரி கிரே பிளாக் மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்குது. இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் இன்னும் வேற லெவல், ஆட்ஸ் மோர் வேல்யூ. அதுலேயும் இந்த சாம்சங் தனியாக தொடரும்போது அப்படி ஃபீல் ஆகும். ஆமாம், அது வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும், அந்த இடம் செம்மையாக இருக்கும். சைனீஸ் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நெட்ஒர்க், அதாவது அதில் 4 பாயிண்ட் இருக்குன்னா இல்லை 3 பாயிண்ட் இருக்கும். ஆனால் 5G தான் இருக்கும். அப்புறம் 45 வாட் இவ்வளோ தான். அது வந்து இப்போ கார்னில் இல்லை சார், சாரி. ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஏன்னா 8.5 வந்துருச்சா. நான் இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, சார்ஜ் போட்டு நான் பழகிட்டேன். என்ன 1 மணி நேரம் ஆகும் இதுப்போ அப்படின்ட்டு நான் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் சரி எடுத்துகிட்டு வெளில கிளம்பணுமே அப்படின்ட்டு கரெக்டாக 100ல் இருக்குது. எப்போ போட்டேன், என்ன போட்டிருப்போம், குளிச்சிருப்போம், சாப்பிட்ருப்போம், என்ன எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஒரு 1/2 hour தானே இருக்கும். நிஜமாவே இப்போ 8.5க்கு அப்புறம் சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நான் 60 வாட் சார்ஜரில் போடுறேன், சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் பார்த்து சொல்கிறேன். இல்லை அந்த PPS பேஸ் பண்ணி தான், இதுக்கு தான் PPS ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும் என்னவோ. அது வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ஒரு 1 hour, நீங்கள் 1 hour அதுக்கு டைம் விட்டுட்டீங்கன்னா அவன் ஃபுல்லாகிடுறான். எனக்கு அதுவே போதும். சரி, இப்போ ப்ரோ அப்படின்னு வரும்போது நான் ஒன்று கேட்குறேன், டிஸ்பிளே எப்படி இருக்கும் உனக்கு? டிஸ்பிளே வந்து நம்ம S23 அல்ட்ரா டைம்லேயே நீங்கள் வந்து எனக்கு காட்டினீங்க. Xiaomi 11 அல்ட்ராவா? நம்ம நிறைய ஃபோன் கம்பேர் பண்ணி அல்ட்ரா பக்கத்துலாம் கூட வச்சு பார்த்தோம். நிறையா ஃபோன் கம்பேர் பண்ணியிருப்போம். அதில் வந்து அந்த HDR-ம் கலர் பாப், அந்த கலரோட ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சாம்சங்கில் தனியாக தெரியும். அவனுங்க அப்போவே வந்து என்ன 8 பிட் பேனல் 10 பிட் பேனல் என்ன ஒட்டிட்டு இருந்தானுங்க. இப்போ எப்பயும் 8 தான், அதே 8 பிட் பேனல் தான் ஒட்டிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதில் வர கலர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து சாம்சங்கோட ஒரு மிகப்பெரிய காலிபிரேஷன். அந்த காலிபிரேஷன் வந்து அவனுக்கு பயங்கரமாக. எனக்கு என்னன்னா, இப்போ இதே பொம்மை நீ கொடுத்தா நான் வேற ஒரு ஃபோனில் போட்டேன் அப்படின்னாலும் இந்த ஷார்ப்னஸ் வர மாட்டேங்குது. இந்த பொம்மை மூஞ்சி வந்து ஒரு வால்பேப்பர் வச்சிருக்காங்க. பொம்மை மூஞ்சி வால்பேப்பரை வந்து நான் வேற ஒரு ஃபோனில் போட்டேன்னா இதே மாதிரியான கலர்ஸும் அந்த ஒரு இப்போ இந்த டங் மட்டும் இருக்கிற கலர் பற்றியா, அது துண்டாக தெரியும். எனக்கு நிஜமாவே டிஸ்பிளே வந்து, ஏன்னா ஒரு சிலர் இந்த சாம்சங்கில் யூஸ் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹெட்ஏக் வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் இதை டே டைம்லையும் யூஸ் பண்ணுறேன், நைட்லையும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரலைங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு எதுவும் வரலை. படம் பார்க்குறதுக்குலாம் இவன் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னு பார்த்தீங்களா, நல்லா எருமை மாடு மாதிரி இருக்கும். ஆமாம், நான் அப்படியே வச்சு எங்கேயா கார்னரில் வச்சுருவேன், அது பாட்டு ஓடும். நான் ஏதாவது ஒரு இப்போ என் ஆண்டவரோட யூடியூப் வீடியோஸு நிறையா இது இப்படி தான் உருட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் எல்லா வீடியோவும் பார்க்க முடியுது. அது பாட்டு கார்னரில் ஓடுதா, நம்ம எங்கள் ஒர்க்கை பார்க்குறோமா, அது எனக்கு நல்லா இருக்குங்க. டிஸ்பிளே வந்து அவன் டிஸ்பிளே வந்து அல்ட்ரா தான். சரி, நம்ம வந்து நெட்வொர்க் பற்றி நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ளஸ் கால் ரெக்கார்டிங் இருக்குது, உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் காலுக்கும் இருக்கும், அட்டன் கட் எல்லாத்துக்கும் இருக்கும். அதேமாதிரி நோட்டீஸ் பண்ணுங்க என்னன்னா, இப்போ நான் ஸ்பீக்கரில் போட்டேன். ஸ்பீக்கரில் போட்டது 2 ஸ்பீக்கர்லையுமே வந்து நம்ம கால் பேசுகிற ஆடியோ வருது. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், பழக்க தோசத்தில் இப்படி வச்சிடறேன்னு வைங்களேன், இதில் வந்து வால்யூம் கட் ஆகிடும், இதில் மட்டும்தான் வால்யூம் வரும். ஏன்னா இப்போ இதில் வால்யூம் வந்துச்சுன்னா இல்லை லவுடாக இருக்கும், நம்ம காதுக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இது வந்து இதில் வர கட் ஆகிடும், இதில் மட்டும் அவுட். ஆனால் எல்லா ஃபோன்லேயும் இருக்குமா அது? இல்லை, நான் சைனீஸில் Xiaomiயில் நான் ஃபேஸ் பண்ணலாம். இங்கே எனக்கு கால் பண்ணு,
இவன் தான் 2 ஸ்பீக்கரு அதை யூஸ் பண்ணுறான். எனக்கு இது வந்து நான் இது வந்து ப்ரோவாலாம் சொல்லலைங்க. எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அது இல்ல ப்ரோவா சொல்லலாம் இல்ல. ஆக்சுவலா வந்து 2 ஸ்பீக்கர்லயுமே கால் ஆக்சுவலா கால் ப்ராசஸ் ஆகுது. வருது. இதை நம்ம கால் தெரியாம தவறுதலா வந்து ஸ்பீக்கர்ல இருக்கும்போது இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இயர்பீஸ்ல வரக்கூடிய ஆடியோ கட் ஆயிடுது. கட் ஆகிட்டு இந்த ஸ்பீக்கரில் மட்டும் வருது. இது எனக்கு வந்து இதை நான் ப்ரோவாக சொல்லல, பட் ஆனால் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குட்டி விஷயத்துலையும் எனக்கு டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து இதை யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இது வந்து ப்ரோ கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், இது ப்ரோ தான். நல்ல விஷயம் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு கால் நான் பேசும்போது இப்படி உரமாச்சிட்டேன்னா கூட 2 சைட்லயுமே உனக்கு ஆக்சுவலாக கால் கனெக்ட் ஆகி எனக்கு அந்த காலில் சிவா ப்ரோ வந்து மோஸ்ட்லி நாங்கள் இந்த டிடபிள்யூஎஸ் டெஸ்டிங்லாம் பண்ணுவோம். இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னா இந்த இங்கே மேலேயே வருமே மைக்கு வந்து வரும்ல, ஃபோக்கஸ் வாய்ஸ்ன்ட்டு வந்துடும். அது போட்டோன்னா அவ்வளோதான், பக்கத்தில் ஒரு பைக் சவுண்ட்லாம் ஓரளவுக்கு கட் டவுன் ஆகிடுது. அதனால் நான் பேசுகிறது மட்டும் ஓரளவுக்கு தெளிவாக கேட்குது. கொஞ்சம் நிம்மதியாக இருக்காது எனக்கு. நல்லா இருக்குங்க. எனக்கு கால்ஸ்லையும் ஜென்ரலாக சொல்லும்போது கால்ஸ்லையும் நெட்வொர்க்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து வந்து கேமரா பற்றியும் நம்ம தெளிவாக பேசிட்டோம். கேமராவில் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS அடிச்சு நொறுக்கு இருக்கலாம். ஃப்ரண்ட் ரியர் எல்லாத்துக்கும் மாதம் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். லிட்ரலி இந்த ஃபோன் போனால் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓகே ஆண்டவரே எதோ இங்கிட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம அப்பப்போ வெளில போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், பீரோவில் எடுக்கிறோன்னா நான் ஒரு ஃபோன் கேமரா செட்டுக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னது என்னென்னா சாம்சங் போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா பிக்சல் போனாலாவது உனக்கு எங்கேயா கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டே ஏதாவது தோணும். ஐஃபோன் உனக்கு செட்டே ஆகாது, சாம்சங் வேணா ஓகே அப்படின்னு. ஐஃபோன் வந்து இவனுக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணேன், சோஷியல் ஆப்ஸை தவிர வேறு எதுவுமே உனக்கு செட் ஆகலை. ஐயோ நான் மாட் ஆப்லாம் ஏற்றி வச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து செத்து போய்டும் நான். அதனால சாம்சங் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால S25 அல்ட்ரா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில குட்டி குட்டி பீரோல்ஸ்லாம் இதில் கூட எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் போர்ட்ரேட்ஸ் வீடியோலாம் எடுத்தோம். நல்லா இருக்குங்க. எனக்கு கேமரா வீடியோ ஃபோட்டோ இதில் வந்து ஓகே, அந்த 3x மட்டும்தான் எனக்கு சோகம், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலாம் இது வரைக்கும் சைனீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட இப்படி ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்தா லிட்ரலி வந்து என்ஜாயிங் டைம் தான். ஃபேக்ட்டுங்க. எனக்கு நிஜமாவே இதில் வர டீட்டெயிலும் அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஸ்கை டீட்டெயில்ஸும் பீக் செம்மையாக இருந்தான். எங்கேயா வெளில ட்ராவல் பண்ணுறோமா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். எனக்கு நிஜமாவே அந்த சன்லைட்டில் எடுக்கும்போது வர கிளாரிட்டிலாம் பயங்கரம். ஈவன் லோ லைட்டில் எடுக்கும்போதுமே அவன் ஓரளவுக்கு சமாளிச்சிடறான். ரொம்ப சொல்ல முடியல. பர்ஃபார்மன்ஸ் என்ன 8 எலிட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது Xiaomi 13 Pro, அதில் வந்து 8 Gen 2. அதோட பர்ஃபார்மன்ஸே நான் ஃபுல்லாக தூக்கி போட்டு கொண்டு நானே எனக்கு தெரியாது. இவன் வந்து எனக்கு எப்படின்னா இன்னுமே உனக்கு வந்து நான் இன்னும் ஸ்பீடு பண்ணுறேன், எனக்கு அதுவே ஸ்பீடு தான், இது இன்னுமே ஸ்பீடு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். எனக்கு இதில் வந்து கான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸில் எதுவுமே கிடையாது. எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்டு, நான் இந்த ஃபோனை வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக பேசுகிறேன்னா எனக்கு இது வந்து புதுசுங்க. நான் அல்ட்ராக்கு 12GB ரேமு, அவ்வளோ GB ரேமு 512GBயா. ரேம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா நான் சப்வே சர்ஃபர் எப்போயோ ஓன் பண்ணியிருப்பேன், அதை நான் அடுத்த நாள் ஓன் பண்ணும்போது அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாரு, நான் ப்ரோ வரியா அப்படின்ட்டு ரெஸ்யூம். ரேம் மேனேஜ்மெண்ட்டு வேறு லெவல். நான் ப்ரோட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, அதை தான் ஆஃப் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள், பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகுமே. மூடிட்டு அதே யூஸ் பண்ணுறேன், அப்புறம் எதுக்குடா நீ அதை வாங்கினேன் அப்படின்னாங்க. நிஜமாவே எனக்கு அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல வந்து இல்ல நீ வந்து இப்ப சப்போஸ் அந்த மாதிரி சப்வே சர்ஃபேஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கறனால உன் பேட்டரி கொஞ்சம் வேகமா ட்ரெயின் ஆச்சுன்னு வை, நம்ம யோசிக்கலாம். அந்த மாதிரி இல்ல, அப்புறம் என்னத்துக்கு நம்ம அதை பத்தி வருத்தப்படணும். அதனால ரேம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து இவன் ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸிங்கிறது உண்மை, அவ்வளவுதான். உண்மைதான். ஸோ அடுத்து One UI பத்தி ஆல்ரெடி நீ சொல்லியிருந்தேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு. பேட்டரி வந்து பிகினிங் ஸ்டேஜில் என்னன்னா நான் ஒரு 3 month 2 months நினைக்கிறேன் பீட்டா 2 அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு 50% வருதா, 100லேருந்து 50% வரும்போது நான் SOT செக் பண்ணால் 4 hours இருக்கும். ஸோ அப்போ வந்து உறுதியாக சொல்லலாம் 20% சார்ஜ் பண்ணும்போது 7 hours SOT அச்சீவ் பண்ண முடியும் தாராளமாக. இவ்வளோத்துக்கும் அப்போ என்னென்ன ரன்னிங்கில் இருக்குன்னா 5G கண்டிப்பாக 5Gயில் இருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் ரன் பண்ணியிருப்பேன், வாட்ஸ்அப் டிஸ்கார்டு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆப்ஸ் கண்டிப்பாக இருக்கும், யூடியூப் கண்டிப்பாக இருக்கும். சப்வே சர்ஃபர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டாவது அப்படி ஓடி போய்ட்டு ஓடியாந்துருவேன், அந்த மாதிரி ஒரு கேம் அது இருக்கும். ஆக மொத்தம் இந்த டாஸ்கோட எனக்கு 7 hours SOT வந்து 100 to 20% வர வரைக்கும் எனக்கு இருக்கும். சூப்பர். அதுவும் அந்த ஸ்டாண்ட் பை டைம்லாம் வந்து ஸ்டாண்ட் பை, அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப், அது அந்த நைட் ட்ரைன் இருக்குல்ல, அது கூட எனக்கு ரொம்ப மினிமலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 2% குறையும் இந்த ஸ்டாண்ட் பைலையாக இருக்கட்டும், இல்லை நைட் டைமில் ஃபோனை சும்மா வச்சிடறோமே அந்த டைமாக இருக்கட்டும், ஒரு 2% குறையும். ஏன்னா வைஃபைலாம் ஆஃப் பண்ணியிருப்பேன், மொபைல் நெட்வொர்க்காக ஆஃப் பண்ண, ப்ளூடூத்லாம் ஆனில் தான் இருக்கும், பெரும்பாலும் யாராவது ஆஃப் பண்ணுறதே இல்லை. அப்புறம் நெட் ஆனில் இருக்கும்போது இது நோட்டீஸ் பண்ணாங்க, இது எந்த ஃபோனில் இருக்குன்னு எனக்கு தெரியல, இதில் நான் பார்த்தது. இப்போ நெட்டில் ஆனில் இருக்கா, அலாரம் வந்து நான் ஒரு 10 மணிக்கு வச்சிடுறேன், 10 AM அப்படி வச்சிருக்கேன்னு வைங்க. அலாரம் அடிக்கும் போதே வந்து அன்னைக்கு என்னென்ன ஹைலைட்ஸோ அந்த நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கு.
அது நம்ம இது வந்து பொதுவா சைனீஸ்ல நல்லா இருந்தது. சைனீஸ்ல இருக்காது. ஓகே, சைனீஸ்ல இருந்தது. ஆனா சைனீஸ்ல சொல்லிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. குட் மார்னிங்க்கு அப்புறம் வேற எதுவுமே புரியல. சைனீஸ்ல இந்தியாவுக்கு மாத்தினாலும் அப்படிதான் இருக்குமா? ஆமா, எக்ஸனட் அல்ட்ரால நான் அதெல்லாம் இதுல வரும். இதுல வந்து அந்த அலாரம் ஃபர்ஸ்ட் அடிச்சிருமா, அடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் என்ன, முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்ட்டு அதை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிடும். நானும் ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன நினைச்சேன், என்ன நம்ம ஃபோன் பாட்டு ஏதோ வீடியோ பிளே ஏதோ ஆப் தெரியாம கிளிக் ஆயிட்டு ஏதோ ஓப்பன் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு ஆடியோ மாதிரி அப்படியே ரன் ஆகுதுங்க, எஃப்எம் மாதிரி வருது. எனக்கு அது கூட ஒரு புது விஷயமா தான் இதில் பார்க்குறேன். நல்லா இருக்கு அந்த விஷயம்லாம். அது ஆனால் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபோனில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் சொல்கிறேன். சரியா, இதை வேறு அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் யாருக்காவது அல்ட்ரா வேணும் அப்படின்னு இந்த வருஷம் வெயிட் பண்ணுறதா இருந்தால், இந்த ஆகஸ்ட் மாதம் இல்லாட்டி சம்மர் டைம்லேயே சப்போஸ் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து S25 அல்ட்ரா போகலாம். தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 5.5 வருஷம் 6 வருஷம் அப்டேட் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதுக்கும் மேலே நம்ம உட்காந்து அப்டேட் பண்ணுவோமான்னு தெரில. இப்போவே அப்டேட் டார்ச்சராக இருக்குது நிறைய ஃபோனில். அதனால தேவையில்லைங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நான் இன்னுமே எக்ஸ்ட்ராவே சொல்லலாம். 2 இயர்ஸ் வந்து நான் இதில் கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக ரன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், எனக்கு இப்பயுமே சொல்கிறேன், Xiaomi 13 Pro நான் என்ன சேல் பண்ணவே இல்லை. நான் எத்தனாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அந்த ஃபோனே நல்லா தான் ப்ரோ இருக்குது, நான் அதையும் வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு நான் இன்னும் அதையும் வச்சுட்ருக்கேன். இந்த ஃபோன் வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் இருக்கான். இவன்கிட்ட நான் பெருசாக குறைன்னு எதுவும் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இது மேலே திணிக்கணும். அந்த குறைங்கிறது என்ன, இந்த S1ல வந்து ப்ளூடூத் இல்லை, அதனால் கேமரா கேப்சர் பண்ண முடியல, அதுக்கு அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லலாங்க. அது வந்து கேமராவில் ஜென்ரலாகவே லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சைனீஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணாது. அப்புறம் இந்த ரியல் ப்ராசஸிங், இவந்தில் வந்து நாய்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதை நம்ம இங்கே சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக நாய்ஸ் தெரியும். இதில் வந்து ரொம்ப ஏஐ போட்டு பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டான். அதுக்கெலாம் இவனுக்கு துப்பு கிடையாது. ரியலாக என்ன இருக்கோ அதை தான் காட்டுவான். அதை பிடிச்ச ஆடியன்ஸ் வந்து இதுக்கிட்ட வந்தால் இவனை என்ஜாய் பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு பெயிண்ட் அடித்து ப்ராசஸ்லாம் நல்லா பண்ணி எடுத்ததுமே சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இவனை எடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி தான் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சைனீஸ் பக்கம் தாவிடுங்க. ஓப்போவோ, Find X9ஓ, இல்லை X300ஓ, இல்லை Xiaomi 17ஓ அப்படி ஜம்ப் ஆகிக்கணும். ஓகே, இதெல்லாம் தான். ஆக மொத்தம் இவன் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். இதை நான் சொல்லணும் இல்லை, லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே எல்லா டெக் யூடியூபர்ஸ் ஃபுல்லாக சொன்னதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ரைட்டு. மொத்தம் தேங்க்ஸ் ஃபார் ஆண்டவர் அண்ட் கௌதம் ப்ரோ. ஏன்னா இவங்களோட சஜஷன் மூலியமாக தான் நான் இதை வந்து இது ட்ரை பண்ண ஹாப்பியாக இருக்கான்ல, அதனால ஒரு ஏன்னா 80Kங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஆமாம், அது கண்டிப்பாக நமக்கு குட்டி அமௌண்ட்னு கிடையாது. 80Kங்கிறது தாராளமாக பெரிய அமௌண்ட். ஆமாம், கிராமத்துலலாம் இப்போ 80Kன்னு சொன்னா செருப்பை கலத்தி அடிப்பாங்க. அப்பத்தாட்டெல்லாம் பின்னாடி நிலம் வாங்கி போடலாம். இவன் என்ன 80,000? 80,000 என்னென்ன பண்ணலாம், எத்தனை பவுன் வாங்கலாம், அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுள்ள சிவரணி, பாய். இன்னொரு கௌதம் ப்ரோ. நம்ம கூட இப்பெல்லாம் பண்ணது இல்லையாடா, அலப்பாடு பண்றானே ரொம்ப கூறாண்டா கொய்யால. பாய் பாய்.